நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு உங்களுக்கு ஒரு மெயில் வருது. டுடே லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை போயிருச்சு அப்படின்ற ஒரு மெயில் வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இது ஒரு சாதாரண மூவி சீன் மாதிரி இருக்குல்ல. ஆனா இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு டெக் கம்பெனில இருந்து 20,000க்கும் மேல ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஒரே நாள்ல 20,000க்கும் மேல 30,000 கூட சொல்றாங்க. ஸோ இவ்ளோ பேருக்கு ஒரே நாள்ல ஒரே நேரத்துல எல்லாருக்குமே மெயில் போயிருக்கு. ஸோ அரக்கால் டெக் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து தான் இத்தனை பேருக்கு வந்து வேலை போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் எதுவும் வரலையா? ஆக்சுவலா வந்து ப்ராஃபிட் அந்த கம்பெனிக்கு வரல அப்படின்னா சில பேரை வந்து வேலையை விட்டு தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஒரு மித்து அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ப்ராஃபிட் வரல அப்படின்னா வேலையை விட்டு தூக்குவாங்க. அது வந்து நார்மலான உண்மை, எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அப்படின்னா. ஆனா இந்த கம்பெனில ப்ராஃபிட்டும் வந்து கீழலாம் இல்ல, ப்ராஃபிட் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ப்ராஃபிட் இருக்கிறப்பயோ இவ்வளோ பேரை வந்து ஏன் வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதனால வந்து வேலையை விட்டு எடுத்தாங்க அப்படின்னா ஒரே ரீசன் தான் ஏஐ டெக்னாலஜி. ஸோ டெக் கம்பெனிஸ், அதாவது குறிப்பாக வந்து அரக்கல் மாதிரியான கம்பெனிஸ் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா கிளவுடு, டேட்டா சென்டர்ஸ், அதே மாதிரி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ அதாவது ஃபியூச்சர்ல பிஸ்னஸ்ல மாடல் வந்து சேஞ்ச் ஆகுதா போகுது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாதான் அந்த டெக் கம்பெனிஸுமே வந்து growth நல்லா இருக்கும் அப்படின்றது தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து ஹியூமன்ஸை ஒர்க்குக்கு எடுக்கிறப்பே வந்து அதிக கிரியேட்டிவிட்டா இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து எடுப்பாங்க. ஸோ இப்போவுமே வந்து அதே சேம் மெத்தடை ஏஐல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்னாடிலாம் மனிதர்களை வச்சு முன்னாடிலாம் வந்து ஹியூமன்ஸை வச்சு வேலை பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ஆட்டோமேஷனாக வந்து ஏஐ வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வேலைப்பளு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் வந்து ரோல்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ சில வேலைகளை வந்து ஏஐ வந்து ஃபாஸ்ட்டாகவும் செய்யுது, அதே நேரத்தில் சீப்பாகவும் வந்து எங்களுக்கு டைம் ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீடாக முடிக்கிறனால எங்களுக்கு ஏஐ தான் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ கம்பெனிஸ் கிராஜுவலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காகவே வந்து எங்களுக்கு வந்து மேன் பவர் தேவையில்லை, எங்களுக்கு ஏஏ போதும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அவங்க வந்து ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டே இருக்காங்க, ஏஐ வந்துருச்சு, ஸோ உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, எப்போ வேணாலும் லே ஆஃப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அது வந்து விசிபிள் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து 20,000க்கும் மேலே வந்து ஒரே நேரத்தில் ஒரே டைமில் லே ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா ஸோ இப்போ ஒரு ஹெட்லைன் நியூஸாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ஆரக்கிள் கம்பெனி மட்டும் வருதா அப்படின்னா இல்லை, நிறைய டெக் கம்பெனிஸ், ஏன் இந்தியாவில் கூட வந்து நிறைய டெக் கம்பெனிஸ் வந்து இனிமே லே ஆஃப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது எல்லா டெக் கம்பெனிஸுமே வந்து ஒரே டைரக்ஷனில் போகுது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அமேசானாக இருக்கட்டும், மெட்டாவாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்து காஸ்ட் கட் பண்ணணும், அதாவது செலவு கம்மியாகணும், அதே நேரத்தில் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எஃபிஷியன்சி தான் ரொம்பவே முக்கியம், ஹெட் கவுண்ட்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லா கம்பெனிஸும் பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் இது ஸ்லோவாக நடந்த சேஞ்சஸ் தான். நிறைய கம்பெனிஸ் முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லே ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ தான் வந்து இப்போ விசிபிள் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டரில் ஆல்ரெடி ஹையரிங் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் போகுது. சில 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 பிளேசஸில் வந்து லே ஆஃப்ஸ்மே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குது. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவிலேயே நடக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நடக்கும். ஏன்னா அதாவது ஃபியூச்சரில் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயுமே வந்து சில கம்பெனிஸில் லே ஆஃப்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு நியூஸ்லாம் வருது. ஸோ நம்ம இந்தியாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டர்ஸில் ஆல்ரெடி ஹையரிங் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. சில இடத்துல வந்து லே ஆஃப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து டேட்டாஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கான்டாக்ட் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை, சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா எஸ்பெஷலி ஃப்ரெஷருக்கும் மிட் லெவல் எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு தலைவலி அப்படின்னே சொல்லலாம். எப்போ வேலை போகும் அப்படின்னே தெரியாது. ஸோ இப்போ ஒரு 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 முக்கியமான சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைக்கான செக்யூரிட்டி ஒரு ஸ்லோலியாக டிசப்பேர் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்னாடிலாம் வேலை கிடைச்சாலே போதும், நம்மளுக்கு சேஃபு, ஏன்னா சேலரி வரும், ஸோ இதை பார்த்துக்கலாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருப்போம். ஸோ இப்போ வேலை கிடைச்சா மட்டும் பார்த்தாது, நம்ம ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏஐ வந்து சில மணி நிமிடங்களில் வந்து ஒரு வாரம், அதாவது மனிதன் ஒரு வாரம் செய்கிற வேலையை வந்து ஏஐ வந்து சில நிமிடங்களே செஞ்சுருக்கு
அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சேஃபாக நம்மளால இருக்க முடியாது. நம்ம ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய அட்வைசஸ் அண்ட் அவேர்னஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, டிகிரி மட்டும் நம்மளுக்கு பத்தாது. அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்கில்க்கு நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரே ஸ்கில்லை வச்சு அதே மாதிரி ஒரே ஸ்கில்லை வச்சு நம்ம லைஃப் முழுக்க சர்வே பண்ணவும் முடியாது. நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரியாலிட்டியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏஐ வந்து உங்களோட காம்படிட்டர் கிடையாது. அது ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏஐ பார்த்து பயப்படாம அதை யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதுல இருந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், ஸோ அதுல இருந்து நம்ம என்ன அப்டேட் பண்ணிக்கலாம், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்கில்ஸை வந்து நீங்க வளர்த்துட்டீங்க அப்படின்னா ஏஐ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய காம்படிட்டராகவும் வர முடியாது. அட் த சேம் டைம் நீங்க வந்து அதை பார்த்து பயப்படவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வேலைக்குமே வந்து உத்தரவாதம் கிடையாது அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இது ஒரு வார்னிங்காகவும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஏன்னா உங்களுடைய ஜாப்மே வந்து எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த நியூஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெக் ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி ஒரு ஸ்கில்லை வச்சு மூவ் பண்ண முடியாது. நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த லே ஆஃப் வந்து உங்களுக்கு எவ்வளோ இம்பாக்ட் தந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.